Hi friends, this is Nivita. In the video 11th standard physics page number 23 unit 6 gravitation lesson la irukra satellites orbital speed and time period இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம வந்து ஒரு மாடர்ன் வேர்ல்ட்ல சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட டெக்னாலஜிக்கல் கேட்ஜெட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்மளால ஈஸியா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கம்யூனிகேட் பண்ணிக்க முடியுது. ஸோ இந்த அட்வான்ஸ்மெண்ட்டுக்குலாம் காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட சோலார் சிஸ்டத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான். இந்த கம்யூனிகேஷன் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா சேட்டிலைட், நம்ம எர்த்தை சுற்றி வந்து நிறைய சேட்டிலைட் வந்து தன்னோட ஆர்பிட்ஸில் போயிட்டுருக்கு. ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட கம்யூனிகேஷன்லாம் இருக்குது. ஓகேவா? நம்ம ஃபோன் பேசுகிறோம், டிவி பார்க்குறோம், அது எல்லாமே வந்து ஒரு இடத்துல நடக்கிறத இன்னொரு இடத்துல தெரிஞ்சுக்கிறோம்ல. ஸோ அதெல்லாமே கம்யூனிகேஷன் தானே. அது எல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த சேட்டிலைட் மூலயமா தான். சேட்டிலைட் வந்து எர்த்தை சுற்றி ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? ஸோ பிளானட்ஸ் சன்னை சுற்றி எப்படி பிளானட் ரிவால்வ் ஆகுதோ அதே மாதிரி எர்த்தை சுற்றி இந்த சேட்டிலைட்ஸ் எல்லாமே ரிவால்வ் ஆகுது. கெப்லர்ஸ் லாவை அப்ளிகபிள் பண்ணுறாங்க. இந்த மேன்மேட் சேட்டிலைட்ஸில் கெப்லர்ஸ் லாவை அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எர்த் அப்படின்னா இது சுற்றி வந்து என்ன இருக்குது, சேட்டிலைட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட் தள்ளி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபார் சேட்டிலைட் ஆஃப் மாஸ், இப்போ ஒரு சேட்டிலைட் எடுத்துக்கிறாங்க, அதோட மாஸ் எம், அது வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது மேலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு சென்டிபிட்டல் ஃபோர்ஸ்னால் என்னது, டுவர்ட்ஸ் தி சென்டருக்கு அதை இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த சேட்டிலைட் மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறா, எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் காரணமாக ப்ரொவைட் ஆகுது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னு சொல்லலாமா? எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நார்மலாக எனக்கு என்ன தெரியும், GMMME டிவைடட் பை RE + H த ஹோல் ஸ்கொயர். நார்மலாகவே GMME டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு தானே வரும், RE ஸ்கொயர்னு தானே வரும். ஏன் இங்கே RE + H தி ஹோல் ஸ்கொயர்னு வந்திருக்குன்னா, இந்த இடத்துல இந்த சேட்டிலைட் அப்படிங்கிறது ஒரு இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எர்த்தோட ரேடியஸ், அதையும் தாண்டி இருக்குல்ல, +H இருக்குல்ல. ஸோ நான் RE + H தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. திஸ் இஸ் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். ஓகேவா? which is equal to centripetal force. centripetal ஃபோர்ஸோட ஃபார்ம் என்னது, mv² டிவைடட் பை ஆர். ஓகேவா? RE அப்படிங்கிறது என்ன வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கேபிட்டல் M அப்படிங்கிறது அந்த சேட்டிலைட்டோட மாஸ் இன்ட்டு v² டிவைடட் பை RE அப்படிங்கிறது என்னது, அந்த அதுக்கு இடப்பட்டிருக்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ். அப்போ என்னவாகும், RE + H அப்படின்னு எடுத்துப்போமா. அப்போ mv² டிவைடட் பை RE + H. ஓகேவா? ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சென்டிபிட்டல் ஃபார்முலா வந்து mv² டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அதை வந்து இந்த சேட்டிலைட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டாங்க. அதே மாதிரி இஸ் ஈக்குவல் டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இங்கே தானே கொடுத்துருக்காங்க, சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எர்த்தோட கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அப்போ அது ரெண்டுமே ஈக்குவேட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதம் எனக்கு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே RE + H தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே RE + H இருக்குது. ஸோ RE + H ஒரு RE + H கேன்சல் ஆகிடும். அப்போ இந்த v² இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன மட்டும் வரும், GME டிவைடட் பை RE + H அப்படின்னு வருமா. v² வேல்யூ, ஸோ ரெண்டுத்துக்கும் ரூட் எடுத்தனா v இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் GME டிவைடட் பை RE + H அப்படின்னு வந்திருக்கும். ஓகேவா? இப்போ இதிலிருந்து எனக்கு என்ன தெரியுது, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஜஸ்ட் நம்ம அது என்னெல்லாம் காமனாக இருக்கோ எடுத்துகிட்டு அந்த வியோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், அவ்வளோதான். இப்போது as h இன்க்ரீசஸ், இந்த h வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் த சேட்டிலைட் வந்து டிக்ரீஸ் ஆகும்னு தெரியுது. பிகாஸ் இந்த கீழே இருக்கு இதுவும் இந்த ஹெச்சும் இந்த வியும் என்னது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த வெலாசிட்டி கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் நான் வந்து இந்த சேட்டிலைட்டை ரொம்ப தூர நிப்பாட்டினேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த சுற்றுற வெலாசிட்டி வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிகாஸ் அந்த சென்டிபிட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அது வந்து வேகமாக சுற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. as h இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்பீட் ஆஃப் த சேட்டிலைட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ அடுத்தது நம்ம டைம் பீரியட் ஆஃப் த சேட்டிலைட்டை பார்க்கலாம். இப்போ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த சேட்டிலைட் டியூரிங் 1 ரொட்டேஷன் இன் இட்ஸ் ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இந்த சேட்டிலைட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோம், ஒரு ரொட்டேஷனுக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸை கவர் பண்ணியிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். இது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் இருக்குது. சர்க்குலர் ஆர்பிட்க்கு ஃபார்ம் என்னது, 2πr அப்படிங்கிறது சர்க்குலர் ஆர்பிட். இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது, RE + H. கரெக்டாக? RE + H அப்படின்னு வருமா. ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணலாம், 2πRE + H அப்படிங்கிறது நம்ம அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து இது எடுத்துக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம டைம் பீரியட் ஃபார் இட்டை வந்து நம்ம டீன்னு எடுத்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ டைம் டேக்கன் ஆகும், 1 ரொட்டேஷனுக்கு போயிட்டு வரதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் டேக்கன் ஆகும் அப்படிங்கிறது நான் T அப்படின்னு வச்சுக்கணும். நார்மல் ஃபார்ம் வந்து ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் அப்படின்மா. டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு என்னது, 2πRE + H டிவைடட் பை டைம் டேக்கனோட வேல்யூ என்னது, கேபிட்டல் T அப்படிங்கிறது வருமா. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருந்தோம், இதனோட வெலாசிட்டி வந்து இந்த வேல்யூன்னு எடுத்திருந்தோமா. அப்போ இந்த ஸ்பீடுங்கிறது இந்த v தான். ஸோ விக்கு பதிலாக நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா. அப்போ சிம்பிள்,
எனக்கு என்னாகும் ரூட் ஆஃப் ஜிஎம்இ டிவைடட் பை இங்கே இருக்கிற வேல்யூ ஆர்இ ப்ளஸ் ஹெச் வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல் டு 2h இன்ட்டு ஆர்இ ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை டி அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த டி தான் எனக்கு தேவை. டைம் பீரியட் தானே நான் கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு வந்து இந்த டி தான் தேவை. ஸோ நான் இதை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன், இது வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 2π ஆர்இ ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஜி இன்ட்டு எம்இ டிவைடட் பை ஆர்இ ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, இப்போ நான் இதை எப்படி எழுதுறேன்னா 2π இன்ட்டு ஆர்இ ப்ளஸ் ஹெச் இன்ட்டு ஆர்இ ப்ளஸ் ஹெச் பவர் 1/2 டிவைடட் பை ஜிஎம்இ ரூட்டுன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, ஸோ இது மட்டும் 1/2 எழுதிக்கிறேன். இங்கே ஆர்இ ப்ளஸ் ஹெச் இருக்கா, இதில் வந்து பவர் 1ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஸோ மல்டிப்ளைலேருந்து அதோட பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 1 + 1/2ன்னு சொல்லும்போது எனக்கு என்ன எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 + 1/2 which is equal to 3/2ன்னு வரும். ஸோ அப்போ இந்த வேல்யூ எப்படி எழுதலாம், 2π ஆர்இ ப்ளஸ் ஹெச் பவர் 3/2 பை ரூட் ஆஃப் ஜிஎம்இ அப்படின்னு எழுதலாமா. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்காங்க. டீயோட வேல்யூ இப்படி வந்திருக்கு. அடுத்தது என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ரெண்டு சைடுமே வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இங்கே வந்து டி இருக்குது, நான் ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகும், டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4π² வரும். இதை ஸ்கொயர் இதை நான் ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆர்இ ப்ளஸ் ஹெச் பவர் 3ன்னு வரும். டிவைடட் பை இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், இது ஆக்சுவலி வந்து உங்களுக்கு வந்து 1/2 அப்படிங்கிறது இருக்குது. கரெக்டாக இந்த இங்கே வரும், இந்த ரூட்டில் வந்து 1/2ன்றது இருக்குது. ஓகே, அதாவது ஜிஎம்இ பவர் 1/2ன்னு இருக்குது. அதுக்கு நீங்கள் ஸ்கொயர் எடுத்திங்கன்னா இதுவும் கேன்சல் ஆகி வெறும் உங்களுக்கு ஜிஎம்இ அப்படிங்கிற ஒரு வேல்யூ மட்டும் வரும். ஓகேவா, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த 4π² டிவைடட் பை ஜிஎம்இயோட வேல்யூவை நான் சி அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும், t² இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு ஆர்இ ப்ளஸ் ஹெச் தி ஹோல் க்யூப் அப்படின்னு ஆகும். நம்ம ஏற்கனவே வந்து கெப்லர்ஸ் லாவில் பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா t² இஸ் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் டு அந்த செமி மேஜர் ஆக்சஸோட க்யூப், அதாவது அந்த டிஸ்டன்ஸோட க்யூப் ஏ க்யூப் அப்படின்னு பார்த்துருக்கோமா. ஸோ அதே மாதிரி இருக்கா t², இங்கே வந்து அந்த டிஸ்டன்ஸ் ஆர்இ ப்ளஸ் ஹெச் அப்படிங்கிறது என்னது, அதோட செமி மேஜர் ஆக்சஸ் அதோட க்யூப் அப்படின்னு இருக்கா. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே என்னென்னா t² இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு சியோட வேல்யூவாக இதை எடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்போ இந்த ஈக்குவேஷன் எனக்கு என்ன இம்ப்ளை பண்ணுது அப்படின்னா சேட்டிலைட் ஆர்பிட்டிங் த எர்த் அஸ் சேம் ரிலேஷன் பிட்வீன் த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அஸ் கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷன் சொன்ன மாதிரி எனக்கு இந்த ஈக்குவேஷனும் சேமாக வருது. தட் இஸ் சேட்டிலைட் வந்து எர்த்தை சுற்றி வர அதுக்கும் வந்து இந்த கெப்லர்ஸ் லா ஆஃப் பிளானிட்டரி மோஷனுக்கு இடையில சேம் ரிலேஷன் வருது. ஒரு ஃபார் அ சேட்டிலைட் ஆர்பிட்டிங் நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த், ஏதோ ஒரு சேட்டிலைட் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்தை சுற்றி வந்துட்டு இருந்தது அப்படின்னா ஒரு ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹைட்டில் நெக்லிஜிபிள் கம்பேர்ட் டு த ரேடியஸ், அதாவது இந்த ஹைட் அப்படிங்கிறது இந்த ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சின்னது. கரெக்டாக, அதனால் நம்ம என்னவோ செய்யலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஹெச் வந்து நெக்லிஜிபிளும் பண்ணிடலாம், அதை வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ எனக்கு என்ன ஆகும், t² இஸ் ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட் என்னது 4π² டிவைடட் பை ஜிஎம்இன்னு வரும். இது வந்து 0 ஆகிடுச்சு. அப்போ ஆர்இ பவர் 3 அப்படின்னு வருமா. ஓகே, அடுத்தது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து ஆர்இ க்யூப் அப்படின்னு இருக்குல்ல, நான் அதை என்ன செய்கிறேன்னா ஆர்இ அதாவது அது வந்து ஆர்இ இன்ட்டு ஆர்இ² அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா, அதில் ஆர்இ² மட்டும் நான் அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்துடுறேன். ஓகேவா, பிகாஸ் எனக்கு அதை வந்து நான் ஒரு கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. நார்மலாக எனக்கு என்ன தெரியும், கிராவிட்டியோட ஸ்மால் ஜியோட வேல்யூ ஜிஎம்இ டிவைடட் பை ஆர்இ² எனக்கு தெரியுமா. அதனால் இந்த ஜிஎம்இன்றது இருக்குது, டிவைடட் பை r² இருந்துன்னா நான் இதுக்கு பதிலாக வந்து கிராவிட்டியை சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் நான் என்ன செய்கிறேன்னா இங்கே ஆர்இ க்யூப்னு இருக்குல்ல, அது ஆர்இ இன்ட்டு r² எழுதிட்டு அந்த ஒரு r² வந்து இதுக்கு கடியில் கொண்டு வந்துடுறேன். அப்போ இதனோட வேல்யூ அப்படிங்கிறது ஜின்னு வருது. அப்போ நான் வந்து t² இஸ் ஈக்குவல் டு 4π² இன்ட்டு ஆர்இ டிவைடட் பை ஜி அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு டைம் பீரியட் தானே வேணும். ஸோ ரெண்டு இடத்துலையும் ரூட் எடுத்தால் எனக்கு என்ன ஆகும், ஸோ இந்த சைடும் ரூட் எடுத்துக்கிறேன், இந்த சைடும் ரூட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 4ங்கிறது கேன்சல் பண்ணும்போது எனக்கு வெறும் 2ன்னு வரும். π² ரூட்டுக்கும் கேன்சல் ஆனால் வெறும் பையன் மட்டும் வரும். பேலன்ஸ் எல்லாமே ரூட் ஆஃப் ஆர்இ டிவைடட் பை ஜி. இதுதான் வந்து என்னது எனக்கு டைம் பீரியட். அப்போ இந்த ஆர்இக்கு பதிலாக நான் நார்மலாக அந்த radius of the earth வந்து 6.4 into 10⁻⁶ மீட்டர், கிராவிட்டியோட வேல்யூ 9.8 ms⁻⁻2 அப்படின்னு வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட்டல் டைம் பீரியட் என்னென்னு வருதுன்னா 85 minutes. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்டில் எனக்கு சேட்டிலைட் இருந்தது அப்படின்னா அது வந்து எர்த்தை சுற்றி வரணும்னா எனக்கு 85 minutes ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலா மூலிமா நம்ம கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, ஸோ இதுதான் என்ன அப்படின்னா என்ன டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம், இதை
எனக்கு சேட்டிலைட் அண்ட் ஆர்பிட்டல் ஸ்பீட் அண்ட் டைம் பீரியட். ஸோ சேட்டிலைட் அது வந்து அது தன்னோட ஆர்பிட்டில் வரதுக்கு எவ்வளோ ஸ்பீட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம், எவ்வளோ ஸ்பீடில் அது வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது வந்து அது எவ்வளோ டைம் பீரியடில் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சாச்சு, ஃபார்முலா கண்டுபிடிச்சாச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.